அரசரை போல கோலோற்றும் ஆற்றல் மிக்க சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியது இந்த சிம்மம் ராசி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது? இந்த மாதம் நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா? உங்களுக்கு பலவீனமா என்ன நடக்கும்? பலமா என்ன அமையும்? கவனமா எந்த விஷயத்துல செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும்? இது குறித்த முழுமையான விளக்கங்களையுமே நாம இந்த பதிவுல இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதே போல தினப்பலன் மாதிரிதாங்க ஆண்டு பலனும் அதே போல மாத பலனுமே அமையும். மாத பலன் அப்படிங்கிறது கிரக நிலைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படும். பிறந்திருக்கும் இந்த மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் சரி ஒரு வித தாக்கம் ஏற்படும். அது உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லையா? இந்த பதிவை முழுமையா பாருங்க, நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே ராசி அதிபதி சூரிய பகவான். இந்த ராசியில மகம், பூரம், உத்திரம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. 3 நட்சத்திரக்காரங்களுமே எப்பவுமே திறமைய செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு கோபப்படக்கூடியவங்களாவும் இருப்பீங்க. கோபம் இருக்கக்கூடிய இடத்துலதான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதற்கு சரியான ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டா இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களை சொல்லலாம். ஏன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்பட மாட்டீங்க. உங்க கோபத்துல ஒரு நியாயம் இருக்கும். அதனாலதான் பெரும்பாலும் எல்லா இடத்துலயுமே நீங்க தனித்துவமா தெரியக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எந்த ஒரு பணியுமே சிறப்பா செயலாற்றி அதுல சிறப்பான முடிவை பெறணும் அப்படின்னு கடின உழைப்பு போடக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள். கோவப்பட்டாலுமே அதுல இருக்க நியாயத்தை புரிய வைக்கிறதுக்கான முயற்சியை செய்வீங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டாகி இருக்கக்கூடிய கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பயன்கள் ஏற்படும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே எல்லோருக்குமே நன்மை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நடக்கிறது என்னமோ நிறைய நன்மைகள் இருக்காது. என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு விரக்தி வரக்கூடிய அளவிற்கு கடந்த சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும். இதெல்லாம் மாறணும், வருங்காலத்துல வெற்றி வாய்ப்புகள் பலவும் வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செஞ்சுவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளுமே சிம்மராசி அன்புகளுக்கு உண்டாகும். அதனால நீங்க நினைச்சு நல்ல விஷயங்கள் கூடிய விரைவில் நடப்பதற்கும் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் நீங்க தொடர்ந்து சிவபெருமான வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல செயல்களையும் உணர முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, வராகியம்மன் ஜோதிட நிலையம். இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில கணிச்சுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் இவங்கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப உங்களோட வாழ்க்கை, தொழில், வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. 100% தீர்வு உங்களுக்கு எளிய முறையில சொல்லப்படும். மேலும் தொடர்ந்து நாம இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள், அதாவது சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன அமையும், அதை நீங்க எப்படி செஞ்சா ஒரு சில விஷயத்துல கடன்களை மற்றும் கவலைகளை நீங்க உடனடியாக தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற முழுமையான விளக்கங்களையுமே நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தேவையற்ற மன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லும். முடிவு எடுக்கிறதுல தெளிவு பிறப்பதற்கு கொஞ்சம் கால தாமதமாகும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அனுபவசாலிகளோட பேச்சை கேட்டு நடந்தா நல்லதா இருக்கும். குழப்ப நிலை இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட்டு முடிவு மட்டும் டக்குன்னு எடுத்துடாதீங்க. யோசிச்சு நிதானமா செய்யறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதம் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். அப்போது நீங்க விட்டு கொடுத்து போகணும். வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் சரி, மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் மனசுரணையா நடந்துக்கிட்டா நல்ல பயன்களை பெற முடியும். வியாபாரத்துல பார்ட்னரோடு ஏதாவது சண்டை செலவு வரலாம். விட்டு கொடுத்து போனா நல்லதா இருக்கும். இந்த மாதம் நன்மையும் நடக்கும். எல்லாமே ஒன்றும் கஷ்டம் கவலைலாம் அப்படி இல்லை. நீங்க எப்படி உங்களோட செயல்களை பணியாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளும் பெற முடியும். மேலும் தினமும் நீங்க விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு எந்த ஒரு வேலையுமே செய்ய தொடங்குங்க. அந்த விஷயத்துல ஏற்படுகிற தடை தாமதங்கள் தானா காணாம போயிடும். விநாயகரின் அருளால் எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கும். இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக அமைப்புகளால் உண்டாகி கொடுக்கிற பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதுல நினைச்சதை நடத்தி முடிச்சே காட்டணும் அப்படிங்கிற வைராகியத்தோடு வாழக்கூடியவங்க நீங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் யோகமான மாதம்.
ராசிக்குள்ள ஞான மோட்சக்காரர்கள் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் அவ்வப்போது அதிகரிச்சு காணப்படும். தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்குவீங்க. நடந்து முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா ஒரு விஷயம் நடக்காமலே இருக்கும், அது இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோங்கிற ஒரு கவலை வரும். தேவையில்லாத எண்ணத்துக்கு தேவையில்லாத செயல்களுக்கு உங்களோட மனதை அலைப்பாய விடாதீங்க. இது குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலையை உண்டாக்கிடும். அதனாலதாங்க மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் பார்த்தா இந்த மாதம் உங்களை நல்ல ஒரு உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் கேந்திர பலத்தோடு சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால எடுத்த வேலைகளை எல்லாம் நீங்க திறமையா செயலாற்றுனீங்களா வெற்றி பெறும் யோகத்தை பெற முடியும். அது மட்டும் இல்லாம அரசு வழி முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும். வேலை தேடி வந்தவங்களுக்கு வேலை நியமனமான உத்தரவு கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கையுமே உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும். புதிய வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பிள்ளைகளின் நலனில கொஞ்சம் அக்கறை கூடும். வியாபாரத்துல முன்னேற்றம் வரும். இந்த சமயத்துல முழு கவனத்தையும் வியாபாரத்துல செலுத்தினீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். நீங்க அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முதலிடத்தை நோக்கி நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். எப்படின்னா உங்களோட ராசிநாதன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு நட்சத்திரநாதன் சுக்கிரனின் சஞ்சாரமுமே உங்களுக்கு மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் யோகமான மாதம். குரு பகவானின் சஞ்சாரமும் சரி அவரோட பார்வைகளும் சரி இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வருமானத்தை தடையில்லாமல் நீங்க பெற போறீங்க. செல்வாக்கு இந்த நிலைமையில உயர்ந்து காணப்படும். தடைப்பட்டு இருந்த வேலைகளுமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். இழுபறியாய் இருந்த வழக்குகள் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும். அதற்காக நீங்க எதிர்பார்த்திருந்த அனுமதி கிடைக்கும். புதன் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைவந்து சேரும். கலைஞர்களின் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தடைபட்டிருந்த வேலை கூடிய விரைவில் முடிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். வியாபாரிகள் செய்து வரும் தொழிலுடன் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி இருந்தா வெற்றியடையும் யோகம் தான் உங்களுக்கு. அதற்கு கேட்ட இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். நினைச்ச வேலையை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்டி புதிய சாதனை படைக்க போறீங்க. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஆர்வம் கூடும். உழைப்பாளர்கள் நிலை உயர்ந்து காணப்படும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகிடும். அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில முதன்மையான இடத்துல எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு குறிக்கோளோடு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மையான மாதம். ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது ராசிநாதன் சூரியனுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறாரு. இதனால உங்களோட வேலைகள் எல்லாமே நினைச்சபடி நல்லபடியா நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க. இதுவரையில் இருந்த தடைகள் ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே முடிவிற்கு வந்துடும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதிவு உயர்வு கிடைக்கும். தொண்டர்களின் மூலம் பலம் கூடும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பணப்புழக்கத்தை உங்களுக்கு அதிகரிக்க செய்ய போறார். வியாபாரத்திலும் சரி தொழிலிலும் சரி நல்ல ஒரு லாபம் வரும். நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில ஒரு சில சம்பவங்களும் உண்டாகும். தைரியமா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செயல்படுத்தலாம். சண்டை சச்சரவுகள் குடும்பத்துல வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஒரு பிரச்சனை குடும்பத்துல மன நிம்மதியை இழக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். கூட்டு தொழில லாபம் வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை சுமூகமா தீர்வதற்கு நீங்க பேசி தீர்ப்பதல் நல்லது. கொஞ்சம் அனுசரணையாவும் விட்டு கொடுத்தும் போறது குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். மேலும் சங்கடங்களை கொடுத்து வந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு இப்போ விலகிறதுனால நெருக்கடிகள் அனைத்தும் காணாமல் போகும். நீங்க நினைக்கிறது எல்லாமே சுலபமா நடத்திக்க போறீங்க. மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு வருமானம் சந்தோஷம் இது எல்லாமே சிறப்பா இருக்கும். புதன் பகவானும் சாதகமா இருக்கிறதுனால வாகனம் வாங்கக்கூடிய கனவு இருந்தா இந்த சமயத்துல நனவாகும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல முன்னேற்றம் உண்டாகும். மேலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகளை பார்த்தா நல்லாதாங்க இருக்கு. கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். எல்லா வித நன்மைகளும் பெற நீங்க செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இது
எல்லாமே சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலகிடும். ஓம் நமச்சிவாயா போற்றி இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க. எல்லாமே நல்லதா உங்களுக்கு நடக்கும்.